ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பராட்டு பொங்கலுக்கு கறிலாம் வைக்க போறாங்க. பொங்கல் கறி வைக்க போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுவதும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முதல் முறையா பார்க்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உடனே உடனே அப்டேட் ஆகும். பொங்கலுக்கு வந்து காய்கறி நான் எப்படி வைப்பேனோ அதே மாரி வைக்கங்க. நீங்க எப்படி வைப்பீங்கறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எங்க ஊர் சைட்லலாம் நாங்க தனித்தனியா தான் வைப்போம். சில ஊர்ல வந்து ஒண்ணா போட்டு வைப்பாங்க. எல்லா காய்கறியும் போட்டு. நாங்க வந்து 10 வகை, 15 வகை, 20 வகை அப்படி கறிகள்லாம் வைப்போங்க. அந்த மாரி தான் நான் இன்னைக்கு பண்ண போறேன். நீங்களும் இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்குங்க சாப்பிடறதுக்கு. சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம பழைய கறிக்கு சுண்ட வச்சு 2, 3 நாளைக்கு வச்சிருந்து தோசை, இட்லிக்கு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்குங்க. பொங்க சோறு இருக்கு பாருங்க. அதுக்கு அந்த சோத்துக்கு இந்த கறி வந்து வச்சு நம்ம கார்டன்லாம் கொண்டு போலாம். பார்க்குக்கு அங்கங்கன்னு கொண்டு போய் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டா இருக்கும். எங்க ஊர்ல நான் எப்படி பண்ணுவேனோ அதே மாரி பண்ண போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியா கட் பண்ணி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த மாரி பண்ணீங்கன்னா. டிஃப்ரெண்ட்டா எங்க ஊர் சைட்லலாம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்க. வாங்க பொங்க கறி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அம்மா பொங்க கறி வச்சு போடுங்கம்மா அப்படின்னு. அவங்களுக்காண்டி இன்னைக்கு வீடியோ எடுத்துருக்கேங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ காய்கறிலாம் கடையில் போய் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. மல்லித்தழை கட்டு 2 கட்டு, 1 கட்டு நான் எடுத்தேன். 1 கட்டு அவங்க தந்தாங்க. காய்கறி வாங்கினா எப்போதும் கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் வாங்கிட்டு வருவேன். பூசணிக்காய், வெள்ளை பூசணி, வெல்லங்க. பாயசம் வைக்கிறதுக்கு ஒரு பயிறு தயிர், ஒரு பயிறு பால், அப்புறமா வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி எல்லா காய்கறியுமே வாங்கியாச்சு. சேனக்கிழங்குங்க அவியலுக்கு போடுறதுக்கு, கருவேப்பிலை தழை, முருங்கைக்காய் தான் கிடைக்க மாட்டேங்குது. சீசன் இல்லை. 2 கொஞ்சம் காஞ்சி போய் கிடந்து 2 எண்ணெய் எடுத்து வந்தேன். மல்லித்தழை, 2 தேங்காய். கறியெல்லாம் நிறைய வைக்கணும். அதனால் 2 தேங்காயும் துருவி எடுக்க போகிறேன். துருவி எடுத்து வைக்க போகிறாங்க. ஒரு சின்ன முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் 1, பொடலங்காய், ஒரு பொடலங்காய், அவியலுக்கு போடுறதுக்கு மாங்காய் எல்லாம் வாங்கியாச்சுங்க. அவியலுக்கு காய்கறி, பச்சடிக்கு காய்கறி, சாம்பாருக்கு, வாழைக்காய் புட்டுக்கு வாழைக்காய் எல்லாமே வாங்கியாச்சு. மாங்காய் பாருங்க நல்ல உரமாக கணக்கு இருக்குது. எல்லா காய்கறியும் வாங்கியாச்சு. வாழைக்காய் ஃபஸ்ட்டு நம்ம மூட்டை 2ஐயும் கட் பண்ணிவிட்டு வேக விட்டுக்கலாம். 2 வாழைக்காவை புட்டை வைக்கிறதுக்கு. அவியலுக்கு ஒரு காய் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேக விட்டுட்டு நம்ம சிறுகிழங்குங்க தண்ணியில் ஊற போட்டுக்கலாம். கழுவுறதுக்கு கழுவி எடுத்து பொடிசாக நறுக்கி எடுக்கணுங்க. உடனே நீங்கள் பிசைஞ்சு கழுவுலாம், கழுவிடலாம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டு கழுவுங்க. நல்ல மண்ணெலாம் போயிடும். இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சுரண்டி எடுங்க. இல்லை ஒரு சாக்கில் போட்டு அடிங்க. சணல் சாக்கில் மண் பூரா வெளியில் போயிருங்க தோலெல்லாம். எல்லாம் பொடிசாக நறுக்கி எடுத்தாச்சு. சிறுகிழங்கு, பருப்புங்க. சாம்பாருக்கு பருப்பு வந்து பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் போட்டிருக்கேன். நல்லா கழுவிட்டு இந்த பெருங்காயமும் மஞ்சள் தூளும் போட்டிருக்கேங்க. இப்போ எல்லாம் கழுவி எடுக்கிறதுக்குள்ளே வாழைக்காய் வந்துருச்சு. ரொம்ப குழையக்கூடாது. நம்ம துருவி தான் எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக வெந்தால் போதும். ஆறட்டும், நம்ம தோலை எடுத்துக்கலாம். குக்கரை பருப்பில் அடுப்பில் வச்சாச்சு. ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கிடணுங்க. பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம அரிசியை களைஞ்சி இன்னொரு அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அவியலுக்கும் காய் நறுக்கி வேக வச்சாச்சுங்க. 1 டம்ளர் பெரிய டம்ளருக்கு தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் தண்ணி. நான் எடுத்துருக்க அவியலுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றினாங்க. மாங்காவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மாங்காய் வந்து லாஸ்ட்டில் போடணும், ஃபஸ்ட்டே போடக்கூடாது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு குலுக்கி விட்ருக்குங்க. கரண்டி வச்சு கிண்டலாம் வேண்டாம். அந்த மாதிரி குலுக்கி வச்சிங்கன்னா நல்லா ஒன்று போல் வெந்து வரும். இந்த மாதிரி குலுக்கி கொடுத்து மூடி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாங்க அவியலுக்கு காய்க்கு மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, தேங்காய் 2 கைப்பிடி அளவு எடுத்துருக்கேங்க. தேங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டோம்னா நல்லாயிருக்கும் அவியலுக்கு. கல்யாண வீட்டு அவியல்லாம் இப்படி தான் பண்ணுவாங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் 4-5 வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகங்க.
இதை வந்து குறன்னு திரித்து எடுத்துக்கலாம். பவுடராக திரிக்க விடாது. அவியலுக்கு வந்து குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அரைச்சி எடுத்தாச்சுங்க. அவியலுக்கு மசாலா ரெடி. நீங்கள் மஞ்சள் வந்து அவியலில் போடலைன்னா இதில் போட்டுக்கோங்க. மஞ்சள் போடாமலும் வைக்கலாம். இப்போ நான் 4 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தேங்காய்ங்க. பூசணிக்காய் பச்சடிக்கு இது வந்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க. காய போட்டு குலுக்கி நம்ம இன்னொரு தடவை மூடி வச்சிடணுங்க. மாங்காய் போட்டாச்சு. இந்த மாதிரி கரண்டியை வச்சு கிண்டி நம்ம ஒரு 2-3 நிமிஷம் வச்சா போதும். மாங்காய் போட்டக்கனால மாங்காய் வெந்துருங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. அவியலுக்கு காய் வந்து நல்லா அவிஞ்சிருச்சு. தேங்காவை துருவின தேங்காவை போட்டுடலாம். நல்லா குறப்பாக அந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க. பச்சை கருவேப்பிலை தழைங்க. தாளிக்க மாட்டேன்னா அவியல் வந்து எங்கள் ஊர் சைடெல்லாம் அவியல் தாளிக்க மாட்டோம். தேங்காய் கொஞ்சம் நிறைய ஊற்றுவோங்க. தேங்காய் ஊற்றி கருவேப்பிலை உரி போட்டு கிண்டி இறக்குனா போதும். சூப்பராக இருக்கும் அவியல். இந்த மாதிரி மசாலா எல்லாம் ஒன்று சேர்றதுலையும் கிண்டி கொடுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஊற்றலாம். இல்லாட்டா நீங்கள் அப்போவுமே ஊற்றி கிண்டி இறக்கலாங்க. தயிர் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆட் பண்ணக்கூடாது. மாங்காய் போட்டிருக்கோம். இந்த டேஸ்ட் கொடுக்குங்க நல்ல தயிர் ஊற்றினாக்கா. 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு அவியல். இதை இறக்கிட்டு சாம்பாருக்கு அவிய போட்டுக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, முருங்கைக்காய், கத்திரிக்காய், மஞ்சள் பூசணி, அவரைக்காய், கொத்தவரைக்காய் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். உப்பு போட்டு நம்ம வேக விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். பருப்பு கூட போட்டாக்கே திட்டுத்திட்டா போயிருங்க. காயே எடுக்க முடியாது. பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்காது. சாப்பிட டேஸ்ட்டும் இருக்காது. இந்த மாதிரி தனியாக வச்சு போடுங்க. இல்லை லாஸ்ட்டில் ஒரு விசில் விட்டு எடுங்க. பருப்பு கூட ஒரு விசிலை கம்மி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஒரு விசில் விட்டு எடுத்திங்கன்னா காய் மொட்டாக கிடக்குங்க. சாம்பாருக்கும் காய் அவிஞ்சிருச்சு. இப்போ பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய் பச்சடிக்காய் வச்சுக்கலாம். பூசணிக்காய், தக்காளி 2 தக்காளி, அப்புறமா கொஞ்சமாக வெங்காயங்க. இதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை ஒரு அடுப்பில் மாற்றியாச்சு. அது வெந்துட்டுருக்க நேரத்தில் நம்ம சாம்பாரை கூட்டி வச்சு கொதிச்சிருங்க. 2 அடுப்புலேயே பண்ணால் தான் சீக்கிரம் பண்ண முடியும். ஒரே அடுப்புலனா லேட் ஆகும். இன்னொரு அடுப்பில் வேக வச்சுருக்கேன். இப்போ காயை வந்து நம்ம வேக வச்ச காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் தேங்காய் அரைச்சி விட்டும் பண்ணலாம். இல்லைட்டா வெறும் சாம்பார் பொடி மட்டும் போட்டும் பண்ணலாம். இன்றைக்கி வெறும் சாம்பார் பொடி தான் போட்டிருக்கேன். புளி கரைச்சி ஊற்றிக்கலாங்க. புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் கொஞ்சமாக கரைச்சிக்கோங்க. ரொம்ப புளி கரைச்சா நல்லா இருக்காது சாம்பாருக்கு. சாம்பார் பொடி ஒரு 4 ஸ்பூனுங்க. இப்படி கரைச்சி ஊற்றிக்கோங்க. முழுசாக போட்டேன்னா அப்படி கட்டி கட்டியாக கிடக்கும். சூடான பருப்பு கூட ஊற்றும்போது கட்டி கட்டியாக விழுந்துருங்க. இந்த மாதிரி கரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பருப்பையும் காய்கறியும் போட்டு சாம்பார் பொடியும் போட்டாச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் காய் வேகிறதுக்கு போட்டிருக்கு. இப்போ பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. போதுமான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சதுக்கப்புறம் நல்லா திக்காகும். கொதித்து கொஞ்சம் 5 நிமிஷம் ஆற விட்டாச்சுன்னா சரி கட்டியாகிருங்க சாம்பார் வந்து. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மாங்காய் சாம்பாருக்கு போட்டுக்கலாம். பாதி மாங்காய் அவியலுக்கு போட்டோம். பாதி மாங்காய் சாம்பாருக்கு போட்டாச்சுங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சி கொதிச்சு. இப்போ இறக்கிட்டு பூசணிக்காய் நம்ம அந்த அடுப்புலேருந்து இந்த அடுப்பில் மாற்றியாச்சு. இதுக்கு ஒரு மசாலா போட்டுக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள். தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம் போட்டு அரைச்சி வச்சிடணும். இது ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க. இதை போட்டு நல்லா வேக விட்ருங்க. பச்சடின்னு சொல்லலாம். கூட்டுனாக்கே நம்ம பருப்பு போடணும். பருப்பு போடாமல் வச்சுருக்கோம். அதனால் பச்சடி இதுக்கு பேர். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
கொஞ்சம் மல்லித்தழை போட்டு உப்பு போட்டு கிண்டி இறங்கினோம்னா பூசணிக்காய் பச்சடி ரெடிங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பொங்கலுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். உப்பு போட்டாச்சு. உப்பு அரை உப்பு எடுத்தால் போதுங்க, ரொம்ப உப்பு போடாதீங்க. உப்பு நிறைய எடுக்கக்கூடாதுங்க. இப்போ நல்லா மசாலா வடை பச்சை வடை போயிட்டுங்க. 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டேன். நல்லா பச்சை வடை போயிடுச்சு. இப்போ இறக்கிட்டு நம்ம சாம்பாரையும் பூசணிக்காய் பச்சடிக்கும் தாளிசம் பண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டுக்கும் ஒரே கடையில் தாளித்து ஊற்றிடலாங்க. எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுருங்க. 2-3 வரமிளகாவும் போட்டிருக்கேன். கருவேப்பிலை தழையும் போட்டு நல்லா வேக விட்டேன்னா வெந்துடுங்க. வெங்காயம் நல்லா வெந்தால் தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா செவக்க வேக விட்டுக்கோங்க. வெந்துருச்சு. ஒரு ஃப்ரை பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. சாம்பாருக்கு கோரி ஊற்றியாச்சுங்க. அது மாதிரி பூசணிக்காய் பச்சடிக்கும் ஊற்றியாச்சு. ரெண்டையுமே தாளிசம் பண்ணியாச்சு. சாம்பாரும் ரெடி, பூசணிக்காய் பச்சடி ரெடிங்க. அடுத்தது ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் கடுகுங்க. கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. உளுந்தம்பருப்புங்க. கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போடுங்க. நல்ல மணமாக இருக்கும் உங்களுக்கு முட்டைக்கோஸு. வெங்காயங்க. கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டும் நல்லா வேகட்டும். முட்டைக்கோஸுக்கு வந்து ரொம்ப வேகக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் கண்ணாடி பாதம் வந்தோடனே முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிடணுங்க. ரொம்ப வந்துச்சுன்னா முட்டைக்கோஸோட கலர் மாறிடும். கலராக வேணும்னா பாதி வெந்த உடனே நம்ம முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிடணுங்க. முட்டைக்கோஸுக்கு வந்து தாராளமாக வெங்காயம் போடலாம். எவ்வளோக்குள்ளே வெங்காயம் போடுதோமோ அவ்வளோக்குள்ளே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி நல்லா கிண்டி கொடுத்து மூடி வச்சோம்னா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருங்க உங்களுக்கு. இதுக்கு மசாலா வந்து பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், தேங்காய்ங்க எல்லாம் போட்டு கொஞ்சம் நிறையவே அரைச்சி வச்சுருக்கேன். எல்லா பொரியலுக்கும் போடுறதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றொன்றுக்கா தனியாக அரைக்கிறதோட மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுடலாங்க. சிறுகிழங்குக்கு, காலிஃப்ளவருக்கு, முட்டைக்கோஸுக்கு, கொத்தவரைக்காய் பொரியல், அவரைக்காய் பொரியல் எல்லாத்துக்குமே சேர்த்து அரைச்சேன். அதில் டைம் ஆகிட்டுன்னா வைக்கல. அதனால் முட்டைக்கோஸ் பொரியலுக்கும், காலிஃப்ளவர் பொரியலுக்கும், அப்புறமா சிறுகிழங்குக்கும் எடுத்துக்கிடலாங்க தேங்காவை. இந்த மாதிரி நிறைய கறி வச்சேன்னா மொத்தமாக அரைச்சி வச்சுருந்தேன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். பச்சடிக்கெலாம் இதை போட முடியாது. பொரியலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட்டு பொரியல், பீட்ரூட்டு பொரியல், இந்த மாதிரி பொரியலுக்கு முட்டைக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. இறக்கிட்டு வெள்ளை பூசணிங்க, தயிர் பச்சடிக்கு வெள்ளை பூசணி வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு 5-6 நிமிஷம் வேகணும் நல்லா. அதை இன்னொரு அடுப்பில் மாற்றிட்டு இந்த அடுப்பில் வெண்டைக்காய் பச்சடி வச்சுக்கலாங்க. கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு எல்லாம் நல்லா பொரியவும், வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அள்ளி போட்டுக்கோங்க. நான் மொத்தம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறதுக்காண்டி. கொஞ்சம் வெந்ததும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி போட்டிருக்கேன். 250 கிராம் வெண்டைக்காய்க்கு 2 தக்காளி, பெரிய தக்காளியாக போட்டுக்கோங்க. நான் புளி கரைக்காமல் நம்ம பச்சடி வைக்கணுங்க. புளி கரைச்சி ஊற்றா இருந்தால் நீங்கள் தக்காளி போடணுன்னு வேண்டாம். வலுவழுப்பு இருக்காது தக்காளி போட்டிங்கன்னா. பச்சடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சுங்க. வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 கட் பண்ணிவிட்டு நீளமாட்டு, அதுக்கப்புறம் பொடிசாக குட்டி குட்டியாக கட் பண்ணணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டைக்காய் பச்சடி வந்து. இப்போ கிண்டி கொடுத்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கணுங்க. முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு
மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இதுக்கு மசாலா நம்ம அரைச்சி ஊற்றிக்கலாம். மசாலா வந்து தேங்காய், சாம்பார் பொடி, அப்புறமாட்டு பூண்டு, ஜீரகம், சின்ன வெங்காயங்க இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். சாம்பார் பொடி போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சடிக்கு. பூசணிக்காய் பச்சடிக்கும் நீங்கள் சாம்பார் பொடி போடலாங்க. வரமிளகாத்தூள் போடக்கூடாது, சாம்பார் பொடியில் காரம் இருக்கும், அதுவே போகும். இப்போ பச்சடிக்கு வந்து உப்பு போட்டாச்சு. இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துடுறோங்க. சூப்பரான வெண்டைக்காய் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் வந்து துருவி எடுத்துக்கலாம். தோலை சீவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வாழைக்காய் வேக வச்சோம் பாருங்கள், அது நல்லா ஆறிடுச்சு. தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. பொடி கண்ணில் வச்சு துருவிக்கோங்க. என் பையனுக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க வாழைக்காய் புட்டு வந்து. அப்புறம் ஃபேனில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க பொரிய விட்டு நம்ம கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன், 2 வாழைக்காய், அதனால் ஒரு 3 பச்சை மிளகா பெரிய மிளகாவை போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம இதில் வந்து கருவேப்பிலை தழை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை தழையும் போட்டாச்சு. சூப்பரான வாழைக்காய் பொரியலுங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வாழைக்காய் தந்தூரி. அப்புறமா தேங்காய் கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி போடணுங்க. துருவி போட்டால் அதுக்கு நல்லாயிருக்கும். வாழைக்காய் ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், சும்மாவே அள்ளி சாப்பிட்லாங்க. இந்த வாழைக்காய் வந்து அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். சூப்பராகிட்டு ரெடி ஆகிடுச்சிங்க வாழைக்காய் போட்டு. ரொம்ப நேரம் போட்டு கிண்டாண்டாம். தேங்காய், உப்பு, மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் போதும். வாழைக்காய் போட்டு ரெடிங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லித்தழை தூவி அப்படியே இறக்கணும்னா அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இறக்கிடலாம். வெள்ளை பூசணி வந்து வேக வச்சு தண்ணியை வடிகட்டி எடுத்தாச்சு. இதில் பாதி தேங்காவை ஆட் பண்ணிக்கணுங்க. பாதி தேங்காய் வந்து இஞ்சி பச்சடிக்கு வச்சுருக்கேன். இஞ்சி பச்சடி வந்து இந்த காயெல்லாம் சாப்பிடும்போது நம்ம இஞ்சி பச்சடி வச்சு சாப்பிட்டாக்கி நல்லா டைஜஸ்ட் ஆகிரும், வயிறு ஏற்றுக்கிட்டு வராது. அதனால் உப்பு போட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோங்க. தேங்காயும் பச்சை மிளகாவும் அரைச்சி ஊற்றிருக்கேன். ரொம்ப நேரம் கடுக்க அளவுக்கு கொதிக்கக்கூடாது. லேசாக சூடு மாறினோடனே நம்ம இறக்கிடணுங்க. கருவேப்பிலை தழை போட்டு இறக்கிடணும். இது ஆற விட்டு தான் நம்ம தயிர் ஆட் பண்ணணும். இது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம தாளிசம் பண்ணி ஊற்றிக்கலாம். தாளிசம் பண்ணதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் கடுகுங்க. அப்புறமா 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தழை. இது பொரியவும் நம்ம தயிர் பச்சடியில் ஆட் பண்ணிடலாம். நல்லா முழுமையாட்டு ஆறவும் நம்ம தயிர் ஊற்றிக்கிடணுங்க. இஞ்சி பச்சடிக்கும் அதேமாதிரி ஆறினதுக்கப்புறம் தான் தயிர் ஊற்றணும். சூடாக இருக்கும்போது ஊற்றக்கூடாது. இப்போ பாயசத்துக்கு வந்து 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்காங்க. பாசிப்பருப்பு பாயசம். இங்கே பால் பாயசம் வைக்கினாலும் பால் பாயசம் வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு சிவப்பாக வரணுங்க. சிவப்பாக வரதுலையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து எடுத்தாச்சு. குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். 1 டம்ளருக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி வைங்கங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா தண்ணி போல் நெடு நெடுன்னு இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ மூடி வச்சு ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மீடியமாக வச்சிங்கன்னா 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி மலர்ந்து வரணுங்க. நல்லா கொழு கொழுன்னு போகக்கூடாது, அப்படின்னா குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பாயசம் வந்து கல்யாண வீட்டிலலாம் அப்படி தான் வைப்பாங்க. இப்போ வெல்லங்க. 1 டம்ளர் பருப்புக்கு 1.5 டம்ளர் வெல்லம் எடுத்துருக்கேன். இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். நல்ல வெல்லம் கரையிட்டும்.
வெல்லம் கரைஞ்சிட்டு இருக்க நேரத்தில் நம்ம சிறுகிழங்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை இன்னொரு அடுப்பில் வச்சாச்சுங்க. சிறுகிழங்கு வெந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பாயசத்துக்கு வறுத்து ரெடி பண்ணிடலாம். தயிர் பச்சடியும் ஆறிடுச்சு. தயிர் ஊற்றிடலாம். தயிர் வந்து கொஞ்சம் நிறைய ஊற்றணும். நிறைய ஊற்றினா தான் தயிர் பச்சடி வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கங்க. நான் 300 கிராம் தயிர் ஊற்றிருக்கேங்க. இந்த மாதிரி இருக்கணும் தயிர் பச்சடி வந்து. தயிர் கொஞ்சம் தூரம் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கங்க. வெள்ளை பூசணி, வெள்ளரிக்காய் அந்த மாதிரி போட்டு வச்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கல்யாண வீட்டிலாம் இந்த மாதிரி தான் வைப்பாங்க எங்கள் ஊர் சைடில். பாயசத்துக்கு வந்து தேங்காய் துருவி போட்டாச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. வெல்லமும் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு ஒரு தாளிசம் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு போட்டு ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காவை தட்டி போட்டிருக்கேன். ரெடி ஆயிடுச்சுங்க. பாயசம் ரெடி ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு போட்டு தாளித்து ஊற்றிடலாம். நெய் ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றிக்கங்க. முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் திராட்சைங்க, கருப்பு திராட்சை கொஞ்சம் போட்டு நல்லா செவந்து வரவும் நம்ம எடுத்து ஊற்றிடணுங்க. அருமையான சுவையில் கல்யாண வீட்டு பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரெடிங்க பாயசம். அருமையான சுவையில் பாயசம் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். வச்சு தண்ணி வெல்லம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது ஒரு கடாயில் காலிஃப்ளவர் பொரிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க, கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக தண்ணி தொளிச்சு வேக வைங்க. இல்லாட்டி அடுப்பை சிம்மில் வச்சு மூடி வச்சு வேக வைங்க. நல்லா வெந்துடும். அடுப்பு ஸ்பீடாக இருந்ததுன்னா கருவிடுங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. உப்பு போட்டாச்சுனாலே தண்ணி விட்டு வரும் உங்களுக்கு. அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுங்க. நல்லா வெந்துடும். இப்போ மூடி வச்சு நம்ம வேக விட்டுட்டு இஞ்சி பச்சடிக்கு வந்து இஞ்சியை நறுக்கி எடுத்துக்கலாங்க. தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா வந்து கொஞ்சமாக போட்டால் போதுங்க. இஞ்சியில் காரம் இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மையாட்டு அரைச்சி எடுத்தாச்சுங்க. காலிஃப்ளவர் நமக்கு இறக்கிட்டு இஞ்சி பச்சடிக்கு தாளிச்சிக்கிடலாம். காலிஃப்ளவர் வெந்துருச்சு. கொஞ்சமாக மசாலா ஆட் பண்ணிடலாம். இப்போ இது மசாலா பச்சை வடை பொதுலையும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடணுங்க. சூப்பரான காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. எத்தனை வகை கறி இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஏதோ ஒன்று மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதையும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்தது சிறுகிழங்கு வெந்துருச்சு. நம்ம அதை தாளித்து எடுக்கணும். தாளிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம அப்பளத்தை பொரிச்சிட்டு அதே கடாயில் தாளித்து எடுத்துக்கலாங்க. இது மாதிரி அப்பளத்தை பொரிச்சிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு அதிலே நம்ம சிறுகிழங்கை தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம கருவேப்பிலை தழை போட்டு கிண்டிட்டு நம்ம சிறுகிழங்கு ஆட் பண்ணி மசாலாவும் போட்டு இறக்கிடணுங்க. கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. அந்த கிழங்கு வந்து கொஞ்சம் வாய்வு, அதனால் கொஞ்சம் பெப்பர் வந்து நுணுக்கி போடுங்க. இல்லைன்னா பவுட்ரு இருந்தால் பவுட்ரு போட்டுக்கோங்க. நுணுக்கி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. 1-2 உரல வச்சு நச்சு போடுங்க. நல்ல மனம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வடை போதுலையும்
கிண்டி கொடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெப்பர் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணோம்னா சும்மாவே அள்ளி சாப்பிட்லாங்க. ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி வச்சு தாளித்து சாப்பிடுங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா வெந்துருச்சு நல்லா. இப்போ இதை இறக்கிடலாம். சூப்பரான சிறுகிழங்கு பொரியலும் ரெடிங்க. சிறுகிழங்கு பொரியல் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ இறக்கிட்டு நம்ம இஞ்சி பச்சடி தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தழைங்க. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுருக்க இஞ்சியை நம்ம ஆட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, கொஞ்சம் கொதிச்சா போதும். இது கொதிச்சதும் இல்லை தேங்காய் பாதி நம்ம தயிர் பச்சடிக்கு போட்டு பாதி தேங்காய் வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து சாப்பிட முடியாது. நம்ம ஒரு நாள் 2 நாள் வேணால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்லாங்க. இப்போ நம்ம உப்பு போட்டு கிண்டி கொடுத்து வேக வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சு நம்ம தயிர் ஆட் பண்ணிடணுங்க. ரெடி ஆயிடுச்சு. சூப்பராட்டு பச்சடி ரெடிங்க. இன்றைக்கி பொங்கல் லஞ்சு பண்ணியாச்சுங்க. பொங்கல் லஞ்சு பண்ணியாச்சுங்க. 2 மணி ஆயிடுச்சு. 10 மணிக்கு ஆரம்பித்தேன். 10 மணிக்கு ஆரம்பித்தேன், 2 மணி ஆயிடுச்சுங்க. ஒத்தையில் தான் பண்ணேன். இன்றைக்கி ஃபேமிலியோடு இருக்கும்போது குழந்தையெல்லாம் கட் பண்ணி தரும். இப்போ எல்லாம் அதாவது கல்யாணம் முடிஞ்சு போயிட்டோன்னா நான் தனி மேலே தான் செஞ்சேன். எல்லாமே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்கேன். நான் பீன்ஸுக்கு பொரிக்கலை. அப்புறம் அவரைக்காய் வாங்கிட்டு வந்தேன், அது பொரிக்கலை. கேரட்டு பொரிக்கலை. இதெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குங்க. நேரம் ஆயிட்டு. அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் பண்ணியிருக்கதை பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பொங்கலுக்கு செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. வாங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். இஞ்சி பச்சடி வந்து கொஞ்சம் ஆறுனா தான் நம்ம தயிர் ஆட் பண்ண முடியும். ஆற வச்சு ஊற்றிருக்கேன். நல்லாயிருக்கும் ரொம்ப. நம்ம இவ்வளோ காய்கறியும் சாப்பிடும்போது இந்த இஞ்சி பச்சடி சாப்பிட்டோம்னா நல்லா டைஜஸ்ட் ஆயிருங்க. எங்கள் ஊர்லலாம் கல்யாண வீட்டில் அந்த மாதிரி இஞ்சி பச்சடி வைப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்பூன் வைப்பாங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதுங்க. நல்ல பசி எடுக்கும். நைட்டு இல்லைட்ட பசியே எடுக்காது இந்த காய்கறிலாம் சாப்பிடும்போது. இப்போ லஞ்சு பார்க்கலாம். லஞ்சு வந்து ஃபஸ்ட்டு எத்தனை ஐட்டம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சுங்க. இப்போ காட்டுறேன். சுட சுட சோறுங்க. சுட சுட சோறு வடிச்சிருக்கேன். அப்புறமா சுட சுட சாம்பாருங்க. சாம்பார் பண்ணியிருக்கேன். எல்லா காய்கறியும் போட்டு பூசணிக்காய், மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, பீன்ஸு, கேரட்டு, கொத்தவரைக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் பண்ணியிருக்கேன். பூசணிக்காய் கூட்டு வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு கூட்டுன்னு சொல்லலாம், பச்சடின்னு சொல்லலாம். அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். அப்புறமாட்டு சிறுகிழங்கு பொரியலுங்க. சிறுகிழங்கு வச்சு பொரியல் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கலுக்கு நாங்கள் இது வைக்காமல் இருக்க மாட்டோங்க. வாங்காமலும் இருக்க மாட்டோம் சாமிக்கு படைக்கிறதுக்கு. அதேமாரி பொரியல் பண்ணாமலும் இருக்க மாட்டோம். அது உரிக்கிறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். மற்றபடி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமாட்டு வந்து முட்டைக்கோஸ் பொரியலுங்க. முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறமா இஞ்சி பச்சடி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் பச்சடிங்க. வெண்டைக்காய், தக்காளிலாம் போட்டு வெண்டைக்காய் பச்சடி வச்சுருக்கேன். அப்புறமாட்டு காலிஃப்ளவர் பொரியலுங்க. காலிஃப்ளவர் பொரியல், வாழைக்காய் புட்டு வச்சுருக்கேன்.
வாழைக்காய் புட்டு, அப்புறமா வெள்ளை பூசணி போட்டு தயிர் பச்சடிங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா பாயாசங்க, பாசி பருப்பு போட்டு பாயாசம் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சவ்வரிசி போடாமல் வெறும் பாசி பருப்பு மட்டும் போட்டு வச்சுருக்காங்க. அப்புறமா அப்பளம் பொரிச்சிருக்கேன், அவியல் வச்சுருக்காங்க. அவியல் வச்சுருக்கேன், மாங்காய்லாம் போட்டு தயிர் விட்டு எங்கள் ஊர் ஸ்டைலில் அவியல் பண்ணியிருக்கேன். சூப்பரான லஞ்சு. தயிருங்க, ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங்க. அது என்னன்னு சொல்லி நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், என்ன மிஸ் பண்ணியிருக்கேன்னு. சூப்பரான லஞ்சு பண்ணியாச்சு. நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான லஞ்சுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். பொங்கலுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அசத்தலான பொங்கலுங்க. ஹாப்பி பொங்கல். சூப்பரான லஞ்சுங்க, வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. பொங்கல் அன்னைக்கு நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க. அவியலும் சூப்பராக இருக்குது. வாழைக்காய் புட்டு அதோட சூப்பராக இருக்குது. வெண்டைக்காய் பச்சடி சாப்பிட்டு பார்க்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சிறுகிழங்குங்க, சிறுகிழங்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாய்வு கொஞ்சம் கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. எல்லா கிழங்கோட அந்த கிழங்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சிறுகிழங்கு நல்லாயிருக்கு. தயிர் பச்சடி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க எல்லாமே. பூசணிக்காய் பச்சடி சாப்பிட்டு பார்க்கலாம். அட்டகாசமாக இருக்குது. முட்டைக்கோஸ் சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பருங்க, எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் பொங்கல் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய். எங்கள் வீட்டு பொங்கல் லஞ்சு தாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எல்லோரும் பொங்கலை ஹாப்பியாக கொண்டாடுங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.